குறிப்பா பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான பதிவாக ஏற்கனவே மாதவிடாயினுடைய அந்த வரலாற்று ரீதியான விஷயங்கள், ஆலயங்களுக்கு ஏன் செல்லக்கூடாது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வீட்ல சாமி கும்பிடலாமா, விரத காலம் வந்ததுன்னா அதுல விரதம் இருக்கலாமா, கோவில்ல இருக்கும்போது சமயத்துல நமக்கு அந்த அந்த இடத்துல நமக்கு அறியாம நமக்கும் தெரியாமல் அந்த மாதிரி நம்ம மாதவிடாய் ஆயிட்டோம்னு சொன்னா அதனால் ஏதாவது தீட்டு தோஷம் பாவம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான பதிவு தான் இது. பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இத செஞ்சா இதனால இந்த பிரச்சனை வரும், இப்படி ஆயிடுச்சுன்னா இது பெரிய விளைவாயிடும், இது ஒரு பெரிய தோஷம், இதுக்கு பரிகாரமே கிடையாது, ஒரு பாவத்துல கொண்டு போய் முடிக்கும் அப்படிலாம் வந்து எதை பத்தியுமே நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா கருணையின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் இறைவன். இறைவனுடைய சன்னதியில கருணையை தவிர, அன்பை தவிர, அருளை தவிர வேற ஒண்ணுமே நமக்கு கிடையாது. அதனால அந்த அன்பும் அருளும் நமக்கு இறைவன் வழியாக கிடைக்கிற வரைக்கும் எதை பத்தியுமே நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நம்முடைய ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஆடிப்பூரம் என்ன விழா, அம்பிகையினுடைய ருதுசாந்தி விழா தானே கொண்டாடப்படுது. நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நீலாயதாட்சி அம்பிகையினுடைய ஆலயத்துல கருந்தடம் கண்ணின்னு அந்த அம்பாளுக்கு பேரு. அற்புதமான அந்த அம்பிகைக்கு ருதுசாந்தி பெருவிழா அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதனால அம்பிகைக்கு கூட உயர்வாக கொண்டாடுகிற விழாக்களில் ஒன்றாக இந்த விழா அப்படிங்கிறது அமைகின்றது. ஒரு பெண் பூ பெய்து விட்டாள் அப்படின்னு சொன்னா அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விஷயம். நாளாக நாளாக என்னாவது ஒரு பெரிய பயமாயிடுது. இதை தொட்டா குத்தமோ, அதை தொட்டா குத்தமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, பாவம் வந்துருமோ, அதால எதுவும் பிரச்சனை வந்துருமோ, தோஷம் வந்துருமோ அப்படின்னு முதல்ல பயப்படுறத நிறுத்திடுங்க. நான் தெளிவா உங்களுக்கு இந்த பதிவுல நான் விளக்கம் தரேன். இப்போ வீட்டுல நாம பூஜை அறைக்கு போகலாமா அப்படின்னா தவிர்ப்பது அப்படிங்கிறது மிக நல்லது. சென்ற பதிவிலேயே இந்த மாத விளக்கை பற்றி சொல்லுகிற போது ஆலயத்திற்கு ஏன் செல்லக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை அடியேன் கொடுத்துருக்கிறேன். ஆலயமும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் ஒண்ணுதான். ஆலயத்தில் எப்படி தெய்வீக சக்திகள் முழுமையாக நிறைந்து இருக்குதோ அதே மாதிரி தான் நம்முடைய வீட்டிலேயும் பூஜை அறையில் அந்த தெய்வீக சக்தி முழுமையாக நிறைந்து காணப்படுகிறது. அதனால அந்த பதிவில் சொல்லி இருக்கிறபடியே நாம வந்து இதையும் எடுத்துக்கணும். அடுத்ததான் நம்முடைய உடல்ல பார்த்தீங்கன்னா அதீதமான ஒரு வெப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு வெளியாகும். நான் ஒரு நல்ல எளிமையான உதாரணம் சொல்றேன். பட்டுப்பூச்சி வளர்க்குறாங்க இல்லையா, பட்டுப்புழுன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல மாதவிடாய் பெண்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா, அந்த பெண்களினுடைய உடல் வெப்பம் சாதாரண காலத்திற்கும் மாதவிடாய் காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அந்த வெப்பநிலையோடு அவர்கள் போய் அந்த பட்டுப்புழுவுக்கு உணவு கொடுத்தாலோ அல்லது மருந்து தெளிச்சாலோ வேற எந்த வேலை செஞ்சாலோ அந்த பட்டுப்புழுவுக்கு அந்த வெப்பத்தினுடைய அளவு தெரிஞ்சிடும். பட்டுப்புழு ரொம்ப சரியா வளர்க்கணும். சரியா வளர்க்கலன்னு சொன்னா அது உயிரோட இருக்காது. அந்த மாதிரி அது இறந்துருங்கிறதுக்காகவே இந்த மாதவிடாய் காலத்துல பெண்களை அதுக்குள்ள நுழையக்கூடாதுன்பாங்க. ஒரு புழு வளர்கின்ற இடமே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பூஜை அறை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அதை நம்ம தானே முடிவு பண்ணணும். அதனால முடிந்த வரைக்கும் அந்த பூஜை அறைக்குள்ள சென்று நாம் வழிபடுவதை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது மிக நல்ல விஷயம். இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்ப நாங்க என்னதாங்க செய்யறது அப்படின்னா, இப்பெல்லாம் தனியா யாரும் படுக்கிறதே கிடையாது. எல்லாருமே கட்டில மெத்தையில அவங்கவுங்க வழக்கமா எப்போது எங்க படுக்கிறாங்களோ அங்கதான் படுக்கிறாங்க. அதனால காலையில எழுந்து உடல் சரியா இருக்கு அப்படிங்கிறவங்க தலைக்கு குளிக்கிறதுனா குளிக்கலாம். அப்படி இல்லை மேலுக்கு மட்டும்தாங்க எங்களால் குளிக்க முடியும், தலைக்கு குளிக்க முடியாது, சைனஸ் பிரச்சனை இருக்கு, இல்லை தலைக்கு குளிச்சா எனக்கு அதால அதிகமான வயிற்று வலி ஏற்படும், உதிரப்போக்கு ஏற்படும் அப்படின்னா நீங்க உடம்புக்கு நல்ல சுத்தமா குளி. இந்த நேரத்துல வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும். அதனால நல்ல சுத்தமா குளிச்சுட்டு தினம் விளக்கேற்றி பழகிட்டோமேங்க, இந்த 4 நாள் விளக்கேற்றலாம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படி யோசிக்கிறீங்களா? வாசல் தெளிங்க, கோலம் போடுங்க. வாசல்ல விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு விளக்கு வைங்க. அதையே நீங்கள் உங்களது பூஜை அறையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடு வாசல் எல்லாம் பக்கத்துல தானே இருக்குது. அதனால பூஜை அறை அப்படிங்கிறதுல எப்படி நீங்க விளக்கேற்றுவீங்களோ அதே மாதிரி நீங்க வாசல்ல விளக்கேற்றலாம். விளக்கேற்றி அங்கே இருந்து கொண்டே நீங்கள் உங்களது இறை வழிபாட்டையும் இறை நன்றியையும் நீங்க தெரிவிச்சுக்கலாம். கடவுளை இந்த நாள்ல என்னால இவ்வளவுதான், எனக்கு விளக்கேற்றணும், அது மனசுல ஒரு எண்ணமாவே இருந்துச்சு, விளக்கேற்றிட்டேன் அப்படின்னு நீங்க செய்யலாம். ஆனா துளசி மாடத்துக்கு தண்ணி ஊத்தி பூஜை பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறீங்க. அதை தவிர்த்து விடுவது நல்லது. பொதுவா இந்த காலத்துல எந்த மரத்து பக்கத்திலையும் செடி பக்கத்திலையும் போனீங்கன்னா அது பூப்பதையும் காய்ப்பதையும் கூட நிறுத்திவிடும் அப்படிங்கிறது இயற்கை ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால இப்போ அந்த துளசி செடி பக்கம் போறதெல்லாம் தவிர்த்து நிறுத்திட்டு நாம தள்ளி இருந்தே நம்ம அந்த துளசிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு சமைக்கணும், ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு பெண்களுக்கு. உங்களுடைய வேலைகளை நீங்க வழக்கமா எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி பாருங்க. இப்போ அடுத்த கேள்வி வரும், சாயந்தரம் ஆனா நாங்க சஷ்டி கவசம் படிச்சுட்டோங்க, சாயந்தரம் ஆனா லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன், சாயந்தரம் ஆனா நான் கொஞ்சம் சுந்தரகாண்ட வாசிப்பேன், இந்த நாள்ல இதை நிறுத்த முடியலையே, மனசு கஷ்டமா இருக்குதே அப்படின்னா பூஜை அறையில தானே படிக்க கூடாது, நீங்க ஹால்ல உட்காந்து படிக்கலாம் இல்ல? உங்க வீட்டுல
எங்க இடம் இருக்குதோ அங்க நீங்க உட்கார்ந்து ஒரு சோஃபாலயோ, சேர்லயோ, தரையிலயோ எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அங்க உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க தாராளமா படிக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்க இந்த நேரத்துல படிக்கலாமா? சிவபுராணம்லாம் படிக்கலாமா? இதெல்லாம் சொல்லலாமா? அப்படின்னா, நான் உங்களுக்கு எங்க இருந்து உதாரணம் சொல்ல முடியும்? பாஞ்சாலியில இருந்து தான் உதாரணம் சொல்ல முடியும். மகாபாரதத்துல பாஞ்சாலி ஒற்றை ஆடையோடு தனித்து தான் இருந்தாள். ஒற்றை ஆடையோடு விலகி இருந்த பெண்ணை தான் சபையில இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினான் துச்சாதனன். அந்த துகிலை இழுக்கிற போது அவள் என்ன நாமம் சொன்னாள்? யார கூப்பிட்டா? நாமம் தான் அவளை காப்பாத்தியது. எல்லா நாமத்தையும் சொல்லி பார்த்தாள். கேசவா, மாதவா, மதுசூதனான்னு எல்லாம் சொல்லி பார்த்தா. ஒண்ணும் முடியல. கடைசியில 2 கையும் மேல தூக்கி கோவிந்தான்னு சொன்ன போதுதானே பெருமாள் லட்சோப லட்சம் புடவையை கொடுத்து அவரை காப்பாத்தினார். அப்போ நாமத்தை எந்த காலத்திலும் சொல்லலாம் என்பதற்கு நமக்கு திரௌபதியே நல்ல உதாரணம். அதனால நீங்க எந்த நாமமாக இருந்தாலும், நாமாவளியாக இருந்தாலும், பாராயணமாக இருந்தாலும் தாராளமா நீங்க உட்கார்ந்து சொல்லலாம். பூஜை அறையில தான் உள்ள போகக்கூடாதே தவிர வெளியில எங்கிருந்து வேண்டுமானாலும் இந்த நாமங்களையும் பாராயணங்களையும் தாராளமாக நாம சொல்லலாம். அடுத்த கேள்வி நிறைய பேருக்கு, நாங்க இந்த காலத்துல குங்குமம் வச்சுக்கலாமா, விபூதி வைக்கலாமான்னு. எல்லா காலத்திலயும் விபூதி வைக்கலாம்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்ததுன்னா போய் அதையும் பாருங்க. தீட்டு காலங்களில் திருநீரை அணியலாமா அப்படின்னே நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன். அதனால தாராளமா திருநீர் வைக்கலாம். அப்புறம் அடுத்த கேள்வி ஒரு குங்குமம் வைக்கலாமாங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காலத்துல வைக்கிறதுக்குன்னே தனியா குங்குமம் வச்சுக்கோங்க. எப்போதும் பூஜை அறையில் இருக்கிற குங்குமத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க. இதுக்குன்னே தனியா ஒரு குங்கும டப்பா வச்சு அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வெளியே போறீங்க, வேலைக்கு போறீங்க, நம்முடைய முக தோற்றத்தை மாத்திக்க முடியாது. எல்லார்கிட்டையும் போய் ரொம்ப அப்படி சோகமா பொட்டு வைக்காம ஒண்ணு வைக்காம நான் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லவும் முடியாது. எப்பயுமே ஒரு பெண் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும். அதனால இதுக்குன்னு நீங்க தனியா குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதவிடாய் காலத்துல அந்த குங்குமத்தை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். தாலிக்கு வைக்கலாம், நெத்திக்கு வைக்கலாம், வகுட்டுக்கு வைக்கலாம். தாராளமா நீங்க குங்குமம் வச்சுட்டு வெளியே போகலாம். வீட்லயும் நீங்க இருக்கும்போது பொட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். இப்ப அடுத்த பெரிய கேள்வி இன்னொன்னு மலை மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. விரத காலத்துல வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? இல்ல விரதம்ங்கிறது இருக்கும்போது நாங்க மாத்திரை ஈத்திர போட்டு தள்ளிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அதெல்லாம் சரியா வரலைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தயவு செய்து நான் பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாத்திரை போட்டு தள்ளுறது அப்படிங்கிற விஷயத்தை தயவு பண்ணி செய்யவே செய்யாதீங்க. இல்லைங்க இது முக்கியமான விரதங்க, இது பண்டிகை நாளுங்க, எப்படிங்க அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. இந்த மாத்திரைங்கிறது மருத்துவர்களாலேயே வந்து அங்கீகரிக்கப்படுறது கிடையாது. நாம போய் அவங்கள்ட்ட கேட்டு கொடுங்கன்னு வாங்கி போட்டு பின்னாடி அது கர்ப்பப்பை பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை விட்டுடும். அதனால பெண்களே எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு விரத நாள் வருதா, பூஜை அறைக்கு தானங்க போக முடியாது. விரதம் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாமே. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு வயிறு வலிக்காது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, நான் நல்லா திடகாத்திரமான உடலோடு இருக்கிறேன், வேலைக்கு போறேன், எல்லா வேலையும் நானே தான் செய்யறேன், நான் ஒன்றும் சோர்ந்து படுத்துறல அப்படிங்கிற பெண்களா தானே இன்னைக்கு நாம இருக்கிறோம். விரதம் முடிஞ்சவங்க சாப்பிடாம இருங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான். விரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால சாப்பிடாம இருக்க முடிஞ்சா இருங்க. இல்ல அப்படின்னா பால் பழம் சாப்பிட்டுக்கிட்டு நீங்க விரதம் இருக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால சஷ்டியில வந்துருச்சு, ஏகாதசியில வந்துருச்சு, அமாவாசையில வந்துருச்சு, இல்ல பண்டிகை நாள்லயே வந்துருச்சு, தீபாவளியா இருக்கட்டும், வருஷப்பரப்பா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், தலைக்கு ஊத்திட்டு நீங்க வாட்டுக்கு உங்க விரதத்தை இருக்க ஆரம்பிங்க. அதை பத்தி ஒன்னும் கவலையே படாதீங்க. இப்ப இன்னொரு கேள்வியும் சில பேருக்கு இருக்கு. நாங்க கோயிலுக்கு போலான்னு போனங்க, கோயில சாமி கும்பிட்டுட்டு இருந்தேங்க, ஆனா என்னமோ தெரியலங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, என்ன உடம்பு பிரச்சனையா, பயணம் பண்ணது பிரச்சனையா தெரியலங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி ஆனதுனால ஏதாவது தோஷம் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தோஷமும் வராது. முதல்ல தைரியமா நம்புங்க. அப்படி இல்லைங்க மனசுக்கு ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னா, உடம்பு நல்லானதுக்கு பிறகு எந்த கோவில்ல அந்த மாதிரி ஆச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க மன்றாடி உள்ளன்போடு உங்களுடைய நம்ம எல்லாத்தையும் மன்னிப்புன்னு ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுளே நான் இதை தெரிஞ்சு பண்ணல, இயற்கை தானாக நடந்துருச்சு, என் மீது தவறு இருக்குது அப்படின்னு சொன்னா நீ என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அது புனித நீர்நிலை உள்ள திருக்கோவிலாக இருக்கிற பட்சத்தில், கடலோ அல்லது குளமோ ஆறோ அந்த மாதிரி ஏதாவது நீர்நிலை இருக்கிற கோவில்களாக இருந்தால் அந்த குளத்துல நீராடிட்டு, அந்த கடல்ல நீராடிட்டு, அந்த நதியில நீராடிட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி அங்க இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேருக்கு நீங்க அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மனசுல ஒண்ணு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை நம்முடைய மனதில் இருந்து மறைந்துவிடும். இந்த மாதவிடாய் காலத்துல எவ்வளவு கேள்வி இருக்கு தெரியுமா, இது செய்யலாமா, அது செய்யலாமா, இதால பிரச்சனையா, அதால பிரச்சனை ஆயிடுமா அப்படிங்கறத நான் முதல்ல சொன்ன மாதிரி மறந்துருங்க. எல்லாமே நமக்கு இறைவன் தந்த ஒரு உலக விஷயங்கள், இது அனைத்துமே இறைவன் கருணையினால நமக்கு தரப்பட்டதுதான், இயற்கை. அதனால அந்த இயற்கையாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு, பொதுவா இந்த நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க இது பெரிய உடற்கழிவு, உடம்புல இருந்து கெட்டதெல்லாம் வெளியே போகுது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உடம்புல இருக்கிற சாதாரணமான ரத்தம், நல்ல ரத்தம் எப்படி இருக்குதோ அது கருப்பையினுடைய அந்த சுழற்சிக்கு ஏற்றவாறு அது வெளியேறுமே தவிர இது கெட்டது நிறைய சாப்பிடணும், இந்த நேரத்துல சாப்பிட்டாதான் உடம்புல பலம் வரும்னு வச்சு நல்லா திணிச்சு நல்லா சாப்பிடணும்னு சாப்பிடாதீங்க. குறைந்த அளவே வந்து மாதவிடாய் காலத்துல உணவு எடுத்துக்கோங்க. ஆனா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கும் சரி நம் உடலுக்கும் சரி நல்ல ஆரோக்கியத்தை பெற்று